தேவருக்கும் இறைவா போற்றி. இடைமருதுரை எந்தாய் போற்றி. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. காவாய் கரக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல நம் இடைமருது பெருமானுடைய திருவருளினாலே இன்றைய விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழா ஒழியாமை உலகத்திற்கும் எடுத்து சேர்க்கும் ஆரோரத்தன் ஆதிரை நாள் என்றார். நட்சத்திரம் பட்டக்கூடிய இந்த விழாவ உலகத்தில் கூட இல்லாம எல்லாரும் நடத்தணுங்கிறது வியாபார திருப்பதி. அதுல தேவாரம் திருமுறைகள் எல்லாத்துக்கும் சாராம்சமாக இந்த விழா நடக்குது. இது பேர் ஐதீக புத்தகம்னு சொல்லுவாங்க. எப்படி மகாபாரதம் அதுக்கு முன்னாடி ராமாயணம் அப்படின்னா புராணமா ஏற்ற பாடி வாழ்ந்து நினைத்து போன நிகழ்வுகளை இப்ப நம்மளுடைய காலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமி என்பவர் ஒரு சைவ புராணமாக நமக்கு எடுத்து உதவியதுதான் அந்த சாராம்சம் தான் இந்த நிகழ்வு. அவரு 3 கல்யாணம் பண்ணுவது. அவருக்கு 3 கல்யாணம் பண்ணி அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் ஆண்டவனுடைய தோழராக இருந்து நமக்கு சொல்லி வாழ்க்கையிலே எப்படி இருந்தாலும் மக்களுடைய மனமும் இந்த குடும்பமும் அவர்களுடைய சாராம்சமாகிய வழிநோக்கங்களும் சிறப்பாக வாழ்கிறதுக்காகவே ஒரு நடத்தோடு மற்ற நாடுகள் போல விவேகானந்தருக்காக கல்யாணம் பண்ணிட்டு அப்படிங்கிறது இது குடும்பத்துக்கு வாரிசுகளுக்காக மேலும் மேலும் நம்மளுடைய சமய வாழ்க்கையும் அன்பும் பக்தியும் வளர்ந்து வருவதற்காக ஏற்பட்ட ஒரு காரியம் நமது சுந்தரமூர்த்தி அருகிய அந்த புராண காரியம். அதனுடைய சாரம் வாழ்க்கையினுடைய ஒரு நடைமுறைகளை தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு பேரு ஊழலின் பேரு. இவ்வளவுதான் நம்ம வாழ்ந்தாலும் சமயத்தில் சிங்கர்களுக்கு மனோகம் இருந்தாலும் அதைகளெல்லாம் நாம் அனுசரித்து ஒத்து போகணும். எல்லாருடையும் ஆசைப்படுத்தி எல்லாருடையும் இருப்பாங்க சமயம். ஆனா அதையெல்லாம் நம்ம அப்படி வச்சுக்கிட்டு அதுக்காக இப்ப நடக்கிற உலக ஆயிடக்கூடாது. மத்திய ஒரு சொந்தம் அப்படி எதாவது ஏற்படுது அப்படின்னா ஏற்பட்டாலும் அதிகாரிகளுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணி இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறாங்க. நம்முடைய நம்பிக்கைக்கு அவர் துணையா இருக்கிறாருங்கிற சொல்லதான் இந்த விழா. அதை இது ஊழல் விழாவும் இருக்கிறோம். அவர்தான் இந்த விழாவுடைய நாயகர். அவர் எடுத்து அவரை ஊழலாக கொண்டவர் பரமேஸ்வரன் ஒவ்வொரு ஊழல்கள் எல்லா விதமானும் இந்த சொந்தம் தோழர், அதாவது சட்டுத்தர மார்க்கம், சக மார்க்கம், சோழ மார்க்கம், சன்மார்க்கம் 4 வகையில பிள்ளையாக சாமிகள் பழகுது. அப்புறம் அடிமையாக பழகுது, தோழராக பழகுது. அப்புறம் சக மார்க்கம் தான் மனைவியாக பழகுது. இந்த மனைவியாக பழகுற அந்த ஒரு உரிமையை மாணிக்கவாசகரும் சோழனாக பழகுற ஒரு வழியை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், அடிமையாக வாழ்கின்ற ஒரு பெருமையை அப்பர் சுவாமிகளும், குழந்தையாக சாமி ஆண்டுக்கும் அமைச்சிருந்த உச்சஞானத்துக்காக 4 வயசு 4 வழியிலே நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஆமா, நம்மளும் சின்ன பிள்ளையா இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசு அதுக்காக இந்த விழாக்களை நமக்காக நடந்து காட்டி அந்தந்த வயசுக்கு தந்தபடி அதன்படி எம்பெருமானதான் துணை விரும்புவதற்காக ஏற்படுது. இது இப்பொழுது சாமி தருணம். இந்த புராணப்படி சுந்தரமூர்த்தி சகல வாக்கிய எழுந்தருகிறார். பரமேஸ்வரனுடைய சேர்க்கப்பட்டது. எனவே இந்த சுந்தரமூர்த்தி அழைத்து
விநாயகர் முனை திங்களெனும் பிரமர் செஞ்சடை மேல் சிவகங்கை கண்டு மலை மங்கை உனை குங்கு சினமுடனே கூடல் திகழ்காலை நீதி மனம் மகிழ்ச்சி குஞ்சரனே இது குங்குரை கூடினார் கங்கை தன்னை கூட்டிய துளையகாலே கூடினார் கங்கையாளும் உடலை குடிக்க வேண்டி பாடினார் சமவேதம் பாடிய பணியாலே பாடினார் காளிகான காலங்காட்டே என்று சுவாமிகளை அழைத்து தம்மோடு அம்பிகை ஊழலாயிருப்பதை எடுத்து சொல்லி அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று தன்னுடைய தோழனாகிய சுந்தரமுத்து சுவாமிகளை அழைக்கிறார். அப்படி அழைக்கிறது சுந்தரமுத்து சுவாமி அழைக்கிற முறையை வந்து இருக்கிறார். இந்த நேரத்தில் சுவாமியை பார்த்து அம்மன் கேட்கறதெல்லாம் அப்புறம் வருவோம். சுவாமியை பார்த்து அம்மன் கேட்கிறது, சுவாமி உம்முடைய சடாமரத்திலே ஒரு பெண் இருக்கிறாரே அவள் யார் என்று கேட்க சுவாமி சொல்கிறது, அது பெண்ணல்ல ஜலம். மறுபடியும் அம்மன் கேட்கிறது, ஜலம் என்று சொல்கிறீரே அதற்கு மூக்கு செடி வாய் முகம் இவை கூட உண்டோ என்று கேட்க அதல்ல ஜலத்தில் தாமரை மலர் நீலோத்காலம் மலர் வெள்ளை இவைகள் இருப்பது போல உனக்கு அப்படி தோன்றுவது என்று சுவாமி சொல்லவும் அம்மையானவள் அது இது போய் என்று நினைத்துக் கொண்டு சுவாமி சொல்லும் ஜலத்துக்கு தனமும் கூந்தலும் இருக்கிறது, அது என்ன கேட்க சுவாமி சொல்கிறது, அது அசைவில் ஜலமான ஆசையும் அப்படி தோன்றுகிறது என்று சுவாமி சொல்ல அம்மையானவள் மிகுந்த கோபத்தோடு சுவாமியின் ஏழாவது இருக்கின்ற கங்காதேவியை பார்த்து யார் அழைப்பேனே என்று கேட்கவும் கங்கையானவள் மிகவும் பயந்து என் அம்மா என்று கேட்க அம்மையார் சுவாமியை பார்த்து பாட வையகம் புகழ்வார வாழ்ந்திட வேண்டிய செய்ய வேணி சேர்ந்திய கல்வி திருத்திட என்பதை புகழ்கின்றீர். பொய் சொல்லும் நேரத்தில் சிறப்புடைய வேளாணீர் உங்கவ எங்களும் புகழ்கின்ற கந்தையையும் உங்களுடைய சடையில் வைத்து நன்றாய் முடிந்தது இனியாம் செய்வதை அறிந்து கொள்வீர் என்று கூறி அம்மையார் உள்ள அம்மையானவள் கோபத்துடன் கோயிலுக்குள் சென்று குறிக்கதவை குறிப்பாக்கப்பட்டுக் கொண்டார். சுவாமியானவர் 10 கோடிகளான அப்படி சம்பந்தன் மாணிக்கவாசலை அழைத்து விட்டு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து வரும்படி உத்தரவு கொடுத்திருக்கிறார். சுவாமியுடைய திருவிழா அறிந்து எப்படியும் நமக்கும் அதற்கு வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். அதையெல்லாம் நிலை கொடுத்து இப்ப அவர் திருவிழா நமக்கு அறிந்து வந்திருக்கிறார். அந்த குறிப்பிட்டு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து வரும்படி உத்தரவு கொடுக்க உத்தரவை தலைமையை கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சென்று சொல்லவும் நாயனார் சுவாமியிடம் ஓடோடி வந்து ஓடும் தொடர் நம்பியாருடன் சுவாமிக்கிட்ட ஆளுடைய பிள்ளை ஆளுடைய அடிகள் ஆளுடைய நம்பி என்று சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் நாவலூர் நம்பியாருடன் வந்தான் நாவலூர் நம்பி வந்தான் இவரால் அறிய உண்ணான் உண்மைகள் முறை போல் வந்தான் பின் பொன்னால் மதில்கள் பூந்த திருவாரூரி தம்பிதான் வந்தான் என்றன காரை
அப்படின்னு அந்த கிருத்திகளும் அந்த மேல தாளங்களோட அவரை வரவழைத்து சுவாமி பார்த்து கலகம் கஸ்தூரி கொடுக்கும்படி உத்தரவு கொடுக்க அதை கற்று இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. கல்யாணம் போனா சந்தனம் கொடுக்குறாங்க. இது மாதிரி நல்ல அடியாருக்கு அந்தருக்கு போறதுக்கு சந்தோஷம் அப்படி சந்தோஷமாக அவளை அதோட மரியாதை அடியாருக்கு சொல்றதுக்கு நாங்கள் இதெல்லாம் அவருடைய எங்களுக்கு செய்யறதுன்னா அவங்க செஞ்சதுதான் அவங்க செஞ்ச உபச்சாரத்தை சுவாமி அடியேனே விண்ணப்பம் செய்தார். சுவாமி என்ன செய்யணும் சுவாமி சொல்கிறது, அங்கனே உனது தாயானவள் நம்மிடத்திலே கோபம் கொண்டு கோயிலை திருக்காப்பு செய்து கொண்டு இருக்கின்றாள். நீ அங்கு சென்று சமாதானம் செய்து அழைத்து வரும்படி செல்லும் சொல்லும் அருளும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமத்த நாயனார் அமர்ந்தனுக்கு சென்று பொருளுமாகி சக்தியோடு சேரின் ஏற்றொழிலும் அல்லதாம் சிவன் பிரிந்திட்டால் அரிது அரிதென்று மறை இறங்குமால் மறைகள் சொல்கின்றபடி. அதாவது அம்பாளும் சுவாமியும் இருந்தால் தான் எந்த காரியமும் நடக்கும். இல்லாது போனா எந்த காரியமும் அப்படிங்கிறத வேதங்கள் சொல்லுது, திருமுறைகளும் சொல்லுது. அப்படிங்கிறத முதல்ல நமக்கு சொல்லிட்டு அப்புறம் அந்த சுற்றமுத்தை நாங்கள் நவிலரும் சுவனம் எல்லா வகை தொழில் நடத்தி யாவரும் வழுத்துவதான அவனியன்கண் ஒரு கவனமில்லா பணியலாவதோ அறவலாவதோ அண்ட பிண்ட சராசரம் அனைத்தும் உனது திருவருளின்றி ஆக்கவும் கூடாதென்ற வேதங்களிலே முறையிடப்பட்ட மாதாவே, பரமசிவனிடத்திலிருந்து யாதொரு குற்றமும் இல்லை. தாயே வர வேண்டும் என பரார்த்தித்த சுந்தரரை பார்த்து அம்பாள் சொல்லும் வசனம். அம்பாள் சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட தன்னுடைய மனசுல சொல்லி வெளிப்படையாக சொல்றோம். உனது கர்த்தாவான உடலையிலே நின்று கூத்தாடியும் இடையிலே புலித்தோலை அணிந்தும் கையிலே மான் மழு டமருகளை வைத்துக் கொண்டு இருப்பதற்கெல்லாம் நான் பொறுத்து கொண்டு எனக்கு எதிராக ஒருத்திய தலையிலே ஒழித்து வைத்துக் கொண்டு பொய் சொல்ல துணிந்தவர் உங்களது கர்த்தா. ஆகையால் நீரும் வெளியே போகும் என்று அம்பாள் சொன்னவுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியிடம் சொல்லும் வசனம். தாங்கள் மன்மதனை எரித்ததும் மயிர்கேறி தரித்ததும் கூரை வேளாளர்களை சேனையாக கொண்டும் ஆலை இல்லாமல் பொய்த்துவரை இடையிலே கட்டி கொண்டும் குடலையிலே நின்று கூத்தாடியும் யாவரும் நகைக்கும் வண்ணம் இழிதொழில் செய்ததற்கெல்லாம் எனது தாயான சிவகாம சுந்தரி பொறுத்திருக்க தனக்கு எதிராக தலையிலே ஒருத்தியை குளித்து வைத்துக் கொண்டு பொய் சொன்னது பொறுக்க மாட்டாமல் அடியேனையும் இளையே புகழ்ந்து சொல்லவும் அடியே திரும்பி வந்துவிட்டேன் என்று கூறிய சுந்தரரை பார்த்து சுவாமிகள் சொல்லிய பகீரதனுடைய வேண்டுகோளுக்காக இறங்கி நம்மால் அனுப்பிய கங்கை ஆகாயம் பூமி தாக்காமல் வந்ததை நாம் தலையில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் அம்மன் சன்னதியை சென்று சொல்லுவார். அம்மா சன்னதியில் கொண்டு சொல்வது
அம்மையே நமஸ்காரம். சுவாமியோ நிற்காமியர், தங்களை தவிர வேறு ஒருவரிடத்தும் பற்றில்லாதவர். தாருகாவனத்து ரிஷிகள் கர்வம் அடைந்த நிமித்தம் சுவாமி பிட்சாடன ரூபமாக மகாவிஷ்ணுவுக்கு மோகினி ரூபமாகவும் வந்த காலத்து நம் கடவுளை உயிர் செருக்க நினைத்து அனுப்பிய விமானம், மழு, டமருகம் இவைகளை வைத்துக் கொண்டதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அம்மையே வர வேண்டும் என்று சொன்ன சுந்தரரை பார்த்து அம்பாள் சொல்லும் வசனம்: மாப்பிள்ளை உனது கர்த்தா, உனக்காக தூது சென்று பார்வை நாச்சியாருடன் அம்மையா முயங்கச் செய்தவரை நீர் மகிழ்விக்க வேண்டாமா? இரவு முழுவதும் வீடுகள் தோறும் சென்று பிச்சை எடுத்து அன்னம் கொடுத்தவரை வாழ்த்த வேண்டாமா? உன்னுடைய கம்பீரத்தை நம்மிடம் காண்பிக்க வேண்டாம், வெளியே நடந்துவிடும் என்று அம்பாள் கோபமுடன் கூறி, யாரடி பாங்கிமாறே, இவரை மட்டையால் அடித்து மஞ்சள் நீராட்டி விடுங்கள் என்று சொன்னதும் சுந்தரமூர்த்தி நாயனார் அடிபட்டு கொண்டு ஓடி வந்து சுவாமியிடம் சொல்லும் வசனம்: சுவாமி சுவாமி அதேனால் இந்த உடலை தீர்க்க முடியாது என்று தெரிவிக்க மறுபடியும் என்னை அனுப்பினேன். அம்பாள் மிக கோபித்துக் கொண்டு என்னை பாக்கிமார்களால் மட்டையால் அடித்து துரத்தி விடவே வந்துவிட்டேன். இன்னும் என்னை அனுப்பினார் தக்க உபாயத்தன் சொல்லுவேன் என்று விண்ணப்பம் செய்த சுந்தரரை பார்த்து சுவாமி சொல்லும்: சுந்தரா, இந்த ஊழலை தீர்க்க முடியாது என்று சொல்ல வந்தாயே, உனக்கு பறவை நாட்டியாருக்கும் இருந்த ஊழலை நான் கஷ்டப்பட்டு தீர்த்து வைத்தோம். அதுபோல நீயும் நினைக்க வேண்டாமா? உபாய தந்திரம் கூறுகிறேன், கேட்பாயாக. இன்னொரு காலத்திலே இராவணன் நமது கைலாச மலையை அடியோடு எடுக்க முயற்சித்தான். அது சமயம் அவனை அதிபாதாளம் செல்லும்படியாக அழுத்திவிட்டோம். அவன் அது சமயம் தனது 10 தலைகளில் ஒரு தலையை வீணையாக செய்து காமவேதத்தை காணம் பண்ணினான். அக்காலத்தின் வசமாகி அக்காலத்திலே வசமாகி அவன் செய்த குற்றம் யாரும் பரப்பிரசாதமும் கொடுத்தோம். ஆகையால் உனது தாய் சிவகாம சிந்தைகளிடம் சென்று காமவேதத்தை காணும் பொன்மாயாகி அக்காலத்தின் வசமாகி ஊழலை மறந்து நமதிடம் வந்து சேர்வாள் என்று சொன்னவுடன் திருமூர்த்தி நாயனார் 3வது தடவையாக அம்பிகேசன் சென்று பாடியது: வெள்ளியர் அரியர் செய்யர் விண்ணவர்கள் நெஞ்சத்துள்ளே ஒள்ளியர் ஊழி ஊழி உலகம் ஏத்த நின்ற பள்ளியர் நெஞ்சத்துள்ளே பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியர் கள்ளந்தீர்ப்பார் திருச்செம்பொன் பள்ளியாரே.
சுந்தரமூர்த்தி நாயனாரே உம்முடைய வாக்கிலே ஓதிய சாமவேத கானம் கேட்டு பரமசிவனுடைய நித்தியானந்த தரிசனம் கிடைக்க பெற்றேன். ஆகையால் இதோ வருகிறேன் என்று அம்பிகை சந்நிதியில் எழுந்துள்ளுவித்தல். உடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம் பாடிய பாடியாலே பாடினார் பாடினான ஆரங்காற்று அறியலாதே என்று சுவாமியினுடைய உத்தரவுப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தோழமையை கேள்விக்கொள்ளவும் நமது உலகிய வாழ்க்கைகளை எல்லா மக்களும் உலகை மறந்து அந்யோன்யமாக சந்ததிகளுக்கு சின்னவர்களுக்கும் நல்ல வழி காட்டுவதற்காக சமாதானமும் சுதந்திரமும் அதே நேரத்தில் ஒற்றுமையும் நமக்கு வேண்டும் என்பதெல்லாம் வற்புறுத்தி அந்த சாமவேதத்தினுடைய கவனத்தினாலே எல்லா மக்களும் எங்கிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அம்பாள் சாமவேதம் ஒளியலை ஆம்பாள் செழிப்பளித்து திருவுளம் இறங்கி அந்த பழைய முகத்தை சுவாமியை பார்த்து வந்து சேர்ந்தார். அந்த நிகழ்ச்சியை தான் இப்ப நம்ம ஊழல்னு அதை பற்றி அப்படி அந்த நிகழ்ச்சியில ஆடினார் காளிக்கான ஆலங்காட்டு அடிகளாலே அவர் 2 பேரும் சந்தோஷமா சந்தோஷமாகி திருநடம் செய்தார்கள் அப்படிங்கிறது இன்னும் சொல்றார். அந்த அளவுல இந்த ஊழலை நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த ஊழலை படிக்கிறவர்களும் படிக்க கேட்கிறவர்களும் படித்த பிற்பாடு அதை இந்த நடத்தையிலே எடுத்துக்கொண்டு அந்த நிகழ்ச்சி ஏன் நடக்கிறதுங்கிறத தாற்பயம் முதல்ந்து அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த நினைவை இறைவனுடைய திருவடியில நம்ம மனதை வச்சு அந்த அமைதியா அமைதியாக தாய்ப்பார்களும் நமது குடும்ப தலைவர்களும் வரும் மக்களும் மற்ற தேசம் போல இல்லாம நம் இந்திய தேசம் தமிழுக்கும் சைவத்துக்கும் உரியது நம்முடைய வாழ்க்கையை நாம் விளைவிக் கொள்ள வேண்டும் என்று அடியார்களுடைய சார்பாக அறிந்த நிகழ்ச்சியிலே எனக்கு கிடைத்த வாய்ப்பையும் இறைவனுடைய திருவடியிலேயே சமர்ப்பித்து எல்லாரையும் உடலில் நிறைவு செய்கின்றோம். நம பார்வதி மகாதேவா சிலனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்தாய் போற்றி திரளே போற்றி கைலை மலையானே போற்றி. Yeah.